ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு போகரின் சப்தகாண்டம், அட்டாங்க யோகமும் அட்டமா சித்துக்களும், பாடலும் விளக்கத் தெளிவும். பாடல். ஆரவே ஆகாய கெவுன மார்க்கம், அதிகமாம் தூரதிஷ்டி அறிய பண்ணும், ஏறவே எட்டுநிட பெருமை கேளு, ஏற்றமாம் கேசத்தில் திசைநாதங்கள், நாரவே நல்வினையும் தீவினையும் நீங்கும், நயந்த பின்பு நாடி யுத்தி தானுமாகும், ஊரவே காமப்பால் உடம்பொடை கலக்கும், ஓந்துமே பிராணயாமம் உரைத்துப்பாரே. பாடல் வரிகளில் உள்ள சொற்களுக்கு பொருள் பதத்தினை காண்போம். முதல் வரியில் உள்ள ஆரவே என்பது தனித்தல் என்றும் துன்பம் தீர்த்தல் என்றும், ஆகாயம் என்பது அந்தரம் வான்வெளி வெட்டவெளி என்றும், கெவுனம் என்பது மேல்நிலை அல்லது மேல்நிலை வாசல் என்றும், மார்க்கம் என்பது வழி பாதை தடம் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் தீவினை செயல்கள் மூலமே தோன்றுவதாக உள்ளது. இந்த தீவினை செயல்பாடுகளை முற்றிலுமாக நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும் பொழுது அதுவே நம்மை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லும் மார்க்கத்தையும் காட்டும். அதாவது அண்டவெளியில் பயணிக்கும் மார்க்கத்தை அருளச் செய்யும் என்பதாக பொருளாகிறது. இரண்டாவது வரியில் உள்ள அதிகமாம் என்பது மிகுதியானது அல்லது உபரியானது என்றும், தூரதிஷ்டி என்பது தொலைநோக்கு பார்வை அல்லது அறிவின் விசாலமான ஞானம் என்றும், அறிய பண்ணும் என்பது உணர்ந்து கொள்ளச் செய்யும் அல்லது விளங்கச் செய்யும் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது தொலைவில் உள்ளதையும் அறியச் செய்யும் அல்லது தூரதிஷ்டி என்னும் சித்தியானதும் வாய்க்கப்பெறும் என்பதாக பொருளாகிறது. மூன்றாவது வரியில் உள்ள ஏறவே என்பது உணர்ந்து கொள்ளுதல் மற்றும் உயர்ந்த நிலையினை அடைதல் என்றும், எட்டுநுடை என்பது தூரத்தில் இருப்பதனை அறிதல் மற்றும் அட்டாங்க யோகத்தினை குறிப்பதாகவும் அமைகிறது. பெருமை கேளு என்பது உயர்வினை கேளு என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது தூரதிஷ்டி என்னும் ஞானத்தின் பெருமையினை கேளு என்பதாக பொருளாகிறது. நான்காவது வரியில் உள்ள ஏற்றமாம் என்பது துணிவு, உயர்ச்சி, அதிகப்படியான மேன்மை நிலை என்றும், கேசத்தில் என்பது மயிர்கால்கள் என்று பொருள்படும் நிலையில் அது சிரசில் உள்ள மூளையின் நரம்பு மண்டலத்தை குறிப்பதாகவும் அமைகிறது. அடுத்து உள்ள திசை நாதங்கள் என்பதில் திசை என்பது பகுதிகள் என்றும், நாதங்கள் என்பது ஜீவாற்றலை குறிப்பதாகவும் அமைகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது ஜீவ ஆற்றலானது மூளையின் நரம்பு மண்டலங்களில் வியாபித்து உயர்வினை அடைந்தால் என்பதாக பொருளாகிறது. ஐந்தாவது வரியில் உள்ள நாரவே என்பது தோற்றுவித்தல், உண்டாக்குதல் என்றும், நல்வினை என்பது தீங்கு விளைவிக்காத செயல்கள் என்றும், தீவினை என்பது கெடுதல் உண்டாக்கும் செயல்பாடுகள் என்றும், நீங்கும் என்பது விலகும் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது நல்வினைகளை உண்டாக்கும் எண்ணங்கள் கூடும் என்பதும், அதனால் தீவினை செயல்பாடுகள் விலகும் என்பதாகவும் பொருளாகிறது. ஆறாவது வரியில் உள்ள நயந்த பின்பு என்பது அன்பு செய்தல், இன்பமுறுதல், மகிழ்தல் என்றும், அடுத்து உள்ள நாடி யுத்தி என்பது அறிவின் முதிர்ச்சி அல்லது அறிவின் தெளிவு என்றும், தானுமாகும் என்பது உயர்ந்த நிலை அல்லது உயர்ந்த பதவி என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது நல்வினை செயல்பாடுகளால் மகிழ்ந்து இருப்பின் அறிவின் முதிர்ச்சி ஏற்படும், அதாவது உணர்ச்சி நிலை விலகி அறிவின் தெளிவு ஏற்படும் என்பதாக பொருளாகிறது. ஏழாவது வரியில் உள்ள ஊரவே என்பது அதிகரித்தல், உற்பத்தியாதல் என்றும், காமப்பால் என்பது சுக்கில சுரோனிதம் என்றும், உடம்போடை கலக்கும் என்பது உடலுடன் இணையும் என்பதாகவும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது காமப்பால் என்ற சுக்கில சுரோனித ஆற்றலானது உடலில் கலந்து வியாபித்து முழுமை பெறுமானால் என்பதாக பொருளாகிறது. எட்டாவது வரியில் உள்ள ஓந்துமே என்பது இணங்குதல் அல்லது மகிழ்ந்து என்றும், பிராணயாமம் என்பது மூச்சுக்காற்றை முறைப்படுத்துதல் என்றும், உரைத்துப்பாரே என்பது உணர்ந்து பாரே என்றும் இணைந்த பிறகு என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது சுவாசமாகிய மூச்சுக்காற்றின் மேல் இணக்கமாக இருந்தால்தான் பிராணயாமம் என்பது முழுமை பெறும் என்பதாக பொருளாகிறது. இதுவரையிலும் பாடல் வரிகளில் உள்ள சொற்களுக்கு ஏற்பட்ட புரிதலோடு முழு பாடலுக்கான பொருள் தெளிவினை அறிய முற்படுவோம்.
இந்த பாடலானது வரிசைப்படி பொருள்படுமாறு அமையப்பெறாமல் அது முன்னுக்கு பின்னாக பொருள் சேரும்படி தான் அமையப்பெற்றுள்ளது. அதனால் அதன்படியே பொருளினை அறிய முற்படுவோம். யோகமானது வலுப்பெற்று சித்தி அடைவதற்கான அடிப்படை தகுதியினை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த பாடலானதும் அமையப்பெற்றிருக்கிறது. பொதுவாக நம் சித்தர் பெருமக்கள் கூறும் யோக வாழ்வியல் என்பது சராசரியாக நாம் வாழும் வாழ்வியல் முறையினை மாற்றி அமைப்பதிலிருந்து தான் தொடக்கம் பெறுகிறது. யோக வாழ்வியலுக்கு பயிற்சிகள் பிரதானமாக இருந்தாலும் அந்த பயிற்சிகள் முழுமை பெற நமது சராசரியான வாழ்வியல் முறையும் அடித்தளமாகத்தான் அமைகிறது. அதன்படியே இந்த பாடலும் யோகத்திற்கு அடிப்படை தகுதியாக அமையும் நமது சராசரி வாழ்வியலின் ஒழுங்குமுறையினை விளக்குவதாகத்தான் அமையப்பெற்றுள்ளது. இதனை உணர்த்தும் விதமாகத்தான் நல்வினை தீவினை என்ற நமது செயல்பாடுகளின் தன்மையையும் வேறுபடுத்தியும் காட்டுகிறார் நம் சித்தர் பெருமான். காமப்பால் என்பதனை மையப்படுத்தி பாடலானதும் அமையப்பெற்றிருப்பதால் இதுவே யோகத்திற்கு மூலமாக இருக்கிறது என்பதனையும் உறுதியாக பதிவிடுகிறார். காமப்பால் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதாக இருக்கும் விந்து ஆற்றலை குறிப்பதுதான். விந்து என்பது ஜீவாற்றலின் பொதுவான பெயராக இருந்தாலும் ஆணுக்கு உள்ளது சுக்கிலம் என்றும் பெண்ணுக்கு உள்ளது சுரோனிதம் என்றும் வெவ்வேறாகத்தான் வழங்கப்படுகிறது. இந்த சுக்கில சுரோனித ஆற்றல் தான் ஒவ்வொரு மனிதனின் வலிமையையும் இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது. இதன் வன்மை கூடுமானால் அந்த மனிதனின் ஆரோக்கியம் ஆயுள் வனப்பும் கூடும். இந்த ஆற்றல் குறையுமானால் அந்த மனிதனின் ஆரோக்கியம் ஆயுள் வனப்பும் குன்றிவிடும். இதனால் தான் யோக வாழ்வியலுக்கு இந்த சுக்கில சுரோனித ஆற்றலே முதன்மைப்படுகிறது. இங்கிருந்துதான் மனித வாழ்வியலில் உண்டாகும் நல்வினை தீவினை என்பதும் பிரத்யேகமானதாகவும் அமைகிறது. நமது வாழ்வியலில் உண்டாகும் நல்வினை தீவினை என்ற செயல்பாடுகள் தான் சுக்கில சுரோனித சேமிப்பிற்கும் விரயத்திற்கும் காரணமாகவும் அமைகிறது. இதனை சரி செய்யும் விதமாகத்தான் நமது சராசரி வாழ்வியலின் ஒழுக்க முறையும் அவசியமானதாகிறது. நமது சராசரி வாழ்வியல் என்பது நமது சுற்றுச்சூழல் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகள் மூலமே தோற்றம் பெற்று இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது. இந்த இயக்கத்திற்கு மனமே பிரதானமாக அமைவதால் நமது வாழ்வியலில் ஏற்படும் நல்வினை தீவினை என்பதெல்லாம் கூட மனம் சார்ந்தே அமைகிறது. ஆக ஒரு மனிதனின் அனைத்து செயல்பாடுகளையும் மனமே தீர்மானிக்கிறது. மனிதனானவன் பகுத்தறியும் அறிவை முதன்மையாக பெற்று தோற்றம் பெற்றிருந்தாலும் அந்த அறிவுக்கு எதிர்வினையாற்றும் மனமானது உடன் சேர்ந்திருப்பதாலும் அதுவே அவனின் செயலியக்கத்திற்கு காரணமாக அமைந்திருப்பதாலும் மனமே ஆதிக்கம் செலுத்தி முதன்மையானதாகவும் அமைகிறது. ஒரு புறம் அறிவின் இயக்கமும் மறுபுறம் மனதின் இயக்கமும் நேரெதிராக அமையும் நிலையில்தான் இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் அமையும் வாழ்க்கையே மனிதனின் சராசரி வாழ்க்கையாகவும் அமைகிறது. ஆக யோக வாழ்வியலில் பயணிக்கும் ஒவ்வொருவரும் மனம் சார்ந்த இயக்கம் அறிவு சார்ந்த இயக்கம் பற்றிய தெளிவினை அறிந்து கொண்டால்தான் யோக வாழ்வியலின் முதல் படிநிலைக்குள் செல்லவும் முடியும். யோகமானது சித்தியாகும் நிலை என்பது அறிவானது மனதை வென்று முதன்மை நிலை பெற்ற இயக்கமாக மாற்றம் பெற வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற சொல்லுக்கு ஏற்ப உடல் வனப்புடன் இருந்தால்தான் யோகமானதும் சித்தியாகும். ஆக யோகத்திற்கான முதல் தகுதியே உடலை பேணுதல் தான். நம் சித்தர் பெருமக்கள் கூறும் உடலை வளர்த்தல் என்பது நன்றாக தின்று கொழுத்து உடல் வளர்த்தலை அல்ல. அவர்கள் கூறுவது கழிவுகள் நீங்கிய நிலையில் உடல் இயக்கங்கள் சீர்பெறுவதைத்தான். இங்கிருந்துதான் நல்வினை என்பதும் முதன்மையாகிறது. நமது செயல்பாடுகள் நல்வினையாவதும் தீவினையாவதும் நம்மிடமிருந்தே தான் தோற்றம் பெறுகிறது. அதாவது அறிவின் தெளிவோடு சிந்தித்து தெளிந்த நிலையில் முடிவெடுத்து ஒரு செயல் செய்யும் பொழுது அதனால் ஏற்படும் பின்விளைவானது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையாகவே அமையும். அதுவே அறிவானது மழுங்கிய நிலையில் மனதின் உணர்ச்சி நிலை மேலோங்கி இருக்கும் பொழுது எடுக்கப்படும் முடிவினால் ஏற்படும் பின்விளைவானது நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கி விளைவிப்பதாகவே அமையும். இதனால் தான் நம் சித்தர் பெருமான் நல்வினை தீவினை என்பதனை முதன்மைப்படுத்தி பாடலையும் அமைத்திருக்கிறார். இதுவே அட்டாங்க யோகத்தின் முதல் படிநிலையும் கூட. அதாவது இயமம் நியமம் என்பதான வாழ்வியல் ஒழுக்க முறையினை முன்னெடுப்பது. நமது எண்ணங்கள் எதுவாக அமைகிறதோ அதனை ஒத்தே நமது செயல்பாடுகளும் அமையும். அது நன்றானாலும் சரி தீதானாலும் சரி அதனை வெளிப்படுத்தும் விதமாக அமையப்பெற்ற சொல்லாடல்கள் தான் எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் வாழ்க்கை, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்,
விதைப்பது எதுவோ அறுப்பது அதுவே போன்றவைகளெல்லாம். ஆக மனமே நமது செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது என்பதும் இதிலிருந்து விளங்கியாக வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைத்து அதனை செயல்படுத்தி முடிக்கும் நிலையில்தான் அது அவர்களுக்கு தீங்காக அமையும். ஆனால் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அந்நொடியிலிருந்தே நமக்கு தீங்கானது ஆரம்பித்துவிடும். அதாவது மனம் சார்ந்த உணர்ச்சி நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் உடல் சார்ந்த ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டுவிடும். இதே நிலையில்தான் நல்வினை என்பதும் அடங்கும். மற்றவர்களுக்கு அல்லது மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அத்தருணமே நமது மனம் சார்ந்து மகிழ்ச்சியின் மூலமாக நமது உடல் இயக்கங்களும் சீராக இயக்கம் பெறவும் ஆரம்பித்துவிடும். மனதின் உணர்ச்சி நிலை எண்ணங்கள் தான் தீவினைக்கு காரணமாகவும் அமைகிறது. நான் எனது என்ற சுயநலப்பற்றுக்களும் அதன் தொடர்ச்சியாக வரும் ஆசை, கோபம், களவு, மோகம், லோபம், காமம், மதம், ஆச்சரியம் என்ற உணர்வு நிலைகளுமே மனிதனின் அழிவுக்கு காரணமாகவும் அமைகிறது. ஆக மனதின் உணர்ச்சி நிலைகள் விலகுவதற்கு மார்க்கமாக இருப்பது அறிவு என்ற பேரியக்க நிலைதான். அறிவின் ஆதிக்கம் உயர்ந்து அதன் மூலம் அனைத்து செயல்பாடுகளும் நல்வினையாக அமையும் பொழுது நமது உடல் சார்ந்து மனம் சார்ந்து அநேக மாற்றங்கள் ஏற்படும். நல்வினை செயல்பாடுகள் மேலோங்க பழையதாய் இருக்கும் தீவினை எண்ணங்களானது மறைய ஆரம்பிக்கும். இதுதான் பழையன கழிந்து புதியன பதிவேற்றமாகும் நிலையாகும். அன்பு, கருணை, தயை, இரக்கம், அத்துடன் மன்னித்து பழகுதலும் அது சார்ந்த புரிதலோடு ஏற்படும் நமது செயல்பாடுகளும் தான் சராசரி மனித வாழ்வியலில் பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் தீவினை எண்ணங்களை முற்றிலுமாக கலைந்தெடுக்கும் சூத்திரமாகவும் அமையும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்று முன்பாகவே பார்த்தோம் அல்லவா? அதனை ஒத்தே நமது எண்ணங்கள் கருணையால் மூழ்கி இருக்கும் பொழுது நமது செயல்பாடுகளும் கருணையாகவே மாறும். கருணையால் நிறைந்த மனது தெளிந்த நீருடனே போன்று சலனமற்று தெளிவாக மாறிவிட அதை சார்ந்து இயங்கும் பிராணனாகிய மூச்சு காற்றும் சீராகிவிடும். இதனால் உடலில் ஏற்படும் ஜீவாற்றல் விரயமும் தடுக்கப்பட்டு உடலும் மேன்மையடையும். இதனால் உடல் உள்ளுறுப்புகளும் சீராக இயக்கம் பெற உடலானது உறுதி பெற்று வனப்பும் அடையும். இந்த நிலையில் உள்ள மனமும் உடலும் தான் யோகத்திற்கு தகுதியானதாகவும் அமையும். இந்த நிலைக்கு பிறகுதான் பிராணயாமம் என்ற யோக பயிற்சி முறையும் முதன்மையாகிறது. அட்டாங்க யோகமான இயமம், நியமம், ஆதனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 நிலைகளில் இயமம், நியமம் என்பது வாழ்வியல் ஒழுக்க முறையாகும். அடுத்து உள்ள ஆசனம், பிராணயாமம் என்பது பயிற்சி முறையாகும். அடுத்து உள்ள பிரத்யாகாரம், தாரணை என்பது மனம் சார்ந்த இயக்கமாகும். அடுத்து உள்ள தியானம் என்பது அறிவு மேலோங்கு நிலையாகும். இறுதியாக உள்ள சமாதி என்பது ஆன்மாவானது மலங்களிலிருந்து விடுபட்டு தத்துவங்களை விலக்கி கொண்டு தன்னை ஆதியோடு இணைத்து கொண்டு சமமாதலாகும். ஆக இந்த பாடலானது அட்டாங்க யோகத்தின் மேன்மையினை மறைபொருள் சூட்சுமமாக விளக்குவதுதான். இந்த புரிதலோடு பாடலுக்கான ரத்ன சுருக்க விளக்கத்தினையும் காண்போம். நமது சராசரி வாழ்வியல் மற்றும் வாழ்வியல் முறைகள் மேன்மையடையாமல் எடுத்த எடுப்பிலேயே பிராணயாமம் செய்தல் என்பது பயனற்ற செயலாகத்தான் அமையும். நமது சித்தர் பெருமானின் கூற்று என்னவாக இருக்கிறதென்றால், நமது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக மாற்றி அமைத்து கொண்டுதான் பிராணயாமம் பயில வேண்டும் என்பதுதான். அப்படி பயிலும் பிராணயாமம் தான் யோக சித்திக்கும் வழிவகுக்கும். அகல ஆழ உழுத நிலத்தில் விதைக்கும் விதை முளைத்து வருவதும் கட்டாந்தரையில் விதைக்கும் விதை பயனற்று போவதும் போல பக்குவப்படாத உடலும் மனமும் வைத்துக்கொண்டு செய்யும் யோகம் கூட பயனில்லாமல் தான் போகும். அப்படி உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தும் முதல் படிநிலைத்தான் இயமம், நியமம் என்பதாகவும் அமைகிறது. யோக பயிற்சிகளுக்கு முன்பாக நம் சித்தர் பெருமான் ஒழுக்க முறையினை கூற காரணமும் உண்டு. உயிர்காற்றாகிய பிராணனும் தேக ஆற்றலை கொடுக்கும் விந்து ஆற்றலும் தான் யோகத்திற்கு முதன்மையாக அமைகிறது. இந்த 2 ஆற்றலும் சிவனும் சக்தியாக ஒன்றோடொன்று தொடர்பில் இருப்பதால் ஏதாவது ஒன்றின் விரயம் மற்றொன்றையும் சேர்த்தே பாழாக்கும். ஆக அறிவின் தெளிவுடன் கூடிய வாழ்க்கை முறைதான் இந்த 2 ஆற்றல்களின் விரயத்தையும் தடுக்கும். விரயமில்லாமல் ஆற்றல் சேமிப்புடன் செய்யும் பயிற்சி முறைகள் தான் யோக சித்திக்கும் வித்தாகும். ஆற்றல்கள் பூர்ணத்துவம் இல்லாமல் செய்யும் பயிற்சி முறைகளானது எப்படி இருக்கும் என்றால், போதிய முதலீடு இல்லாமல் செய்யும் வியாபாரம் போன்று நஷ்டத்தில் தான் போகும்.
முறையான வாழ்வியல் ஒழுக்கத்தோடு முறையான பயிற்சி முறைகள் மேற்கொண்டால் 2 ஆற்றல்களின் வீரியமானது பன்மடங்காக கூடி உடல் முழுவதும் வியாபித்து உடல் உள்ளுறுப்புகள், தசைநார்கள், மூட்டு பொருத்துக்கள், எலும்பு மஜ்ஜைகள், நாடி நரம்புகள் என அனைத்திலும் உள்ள இழப்புகளை சரி செய்து பூர்ணத்துவத்தை அடையச் செய்யும். விந்து ஆற்றலின் தோற்ற இருப்பிடம் மூளையாகவே இருப்பதால் இதன் பூர்ணத்துவ நிலை என்பது மூளையின் இயக்க ஆற்றலை அதிகப்படுத்தும் விதமாக அமைந்து மூளையின் திசுக்கள் மற்றும் இயக்கத்தினை அதிகப்படுத்தி வேதியியல் மாற்றத்தையும் உண்டு பண்ணும். இந்த வேதியியல் மாற்றத்தினால் மூளையின் பிரத்யேக சுரப்பியான பீனியல் சுரப்பி என்ற ஆனந்த சுரப்பின் இயக்கமானதும் அதிகமாக அதன் விளைவாகவே அமிர்தப்பால் என்பதும் வழி ஆரம்பிக்கும். அதுவே ஞானத்திற்கும் வித்தாகவும் அமையும். மலங்களை சுமந்து கொண்டு காமம் என்ற கீழ்நோக்கு நிலையில் வெளியாகும் விந்து காமப்பால் என்றும், அதுவே மலங்கள் நீங்கிய நிலையில் புனிதம் அடைந்து உடல் முழுவதும் வியாபிக்கும் போது புனிதத்தன்மையான ஞானத்தை வழங்கும் அமிர்தப்பாலாகவும் உயர்வினை அடைகிறது. இந்த ஞான சித்தி அடைந்த சாதகனானவன் தூரதிஷ்டி என்னும் உயர்வான நிலையினையும் அடைகிறான். அதாவது அறிவின் விழிப்பு நிலை கொண்ட இயக்கமாகும். இதுவே மனித பிறப்பினை சித்தன் என்ற அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்லும் இயக்கமாகவும் அமையும். ஆக அட்டாங்க யோகம் என்ற 8 படிநிலைகளில் உயர்ந்தவரே அட்டமா சித்தி என்னும் 8 உயரிய நிலைகளையும் அடைவர்.